துலாம் ராசிக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது? வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பொருளாதார ரீதியான வருமானங்களும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சில இடங்களில் தடைப்பட்டு இருந்த விஷயங்கள், குழந்தையே இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் மிரக்கலா ஏற்படுத்தி. வேலை தேடிட்டு இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அதிக ப்ரெஷர் உள்ள திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு? துலாம் ராசிக்கு திருமணத்துக்கு பேச்சுவார்த்தை சாதகமா ஏற்படுத்தி கொடுக்கும். காதலர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது மேம்? காதல் காதலோட லிமிட்டோட இருக்கணும். அதை தாண்டி போகும்போது துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, பிளஸ் பரிகாரம் என்ன? கண்டிப்பா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரி. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சித்திரை மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத சொல்றதுக்காக ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த சித்திரை மாதம் பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சித்திரை மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் பொதுவாக எப்படி இருக்கும் மேம்? சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா 12 ராசியில மேஷ ராசியை குறிக்கும். எப்பவுமே எல்லாருமே மேஷ ராசியா கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க, ரொம்ப ஒர்க் டென்ஷன்ல இருப்பாங்க, ஹரிபரியா இருப்பாங்க, ஹைப்பரா இருப்பாங்கன்னுவாங்க. அதோட குணங்கள் கொஞ்சம் சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கும் இருக்கும். சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விசேஷங்கள் நிறைஞ்சது. இந்த சித்திரை மாதம் பிறந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்க எந்த இடத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போய் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதே போல சட்டுன்னு கோபமும் வரும், சட்டுன்னு டென்ஷனும் வரும், சட்டுன்னு சிரிப்பும் வந்துடும். அந்த மாதிரி. ஆனா கொஞ்சம் என்ன அதிகார தோரணையில இப்போ ஒரு 10 வயசு குழந்தை இருக்குன்னா அப்பா அம்மாவே அதுதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும். அந்த அவனுக்கு பிடிக்காதுங்க, செஞ்சுட்டா கோவம் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஷார்ட் டெம்பர்ஸ் எல்லாம் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா லைஃப்ல நிறைய விஷயங்களை அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்துல பிறந்திருக்காங்க, வீடு இருக்குமானா கண்டிப்பா சொந்த வீடு. அவங்களோட காலம் முடியறதுக்குள்ளேயாவது ஒரு இடத்த வாங்கி உட்கார்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகம் உள்ளவங்க. சரியான அம்மா பிள்ளை. அம்மா கிட்ட தான் கோபம் மொத்தத்தையும் கொட்டுவாங்க, அம்மா கிட்ட தான் பாசத்தையும் கொட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படின்னா அதை போய் அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சித்திரை மாசம் பிறந்தவங்க. சொந்த தொழில் இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்துல தான் பிறந்திருக்காங்க. ஆனா கூட்ட வியாபாரத்துல சின்ன சின்ன லாஸை சந்திச்சு ஜெயிச்சு வருவாங்க. அதான் இந்த சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கு. என்ன ஒரு விஷயம்னா சாப்பாடு விஷயங்கள்ல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். இவங்களுக்கு தான் சீக்கிரமா சுகரும் வரும். ஏன்னா இப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி நீச்சமாகிற ராசி இந்த மாதம். அதே போல் சூரியன் உச்சமாகிறது. அப்போ இவங்க இந்த எக்ஸசைஸு வாக்கிங்கு இதுன்னா அவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு, ஏன்னா நம்ம பேசக்கூடியது பொதுப்பல. ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருக்குது, சனி இருக்குது அப்படின்னா எப்போவுமே உடம்பை பர்ஃபெக்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இது வேற நம்ம பொதுப்பலனாக பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எக்ஸசைஸ் வாக்கிங் போய் ஜிம்மில் போய் காசு கட்டுவாங்க, 3 நாளுக்கு அப்புறம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனமும் உள்ளுக்குள்ளே இருக்கும். உடம்போடைய கான்ஷியஸை கொஞ்சம் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடி கொடுக்கும். ஸோ ஜாதகத்தோட நிலையை பார்க்கும்போது சக்சஸா இல்லை பிரச்சனையான்றத அதுல டீப்பா பார்த்து சொல்லலாம். மேலோட்டம் சொல்லும் போது காதல் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாதம். ஓகே மேம். இந்த சித்திரை மாதம் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எதாவது இருக்கா மேம்? சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது முருகப்பெருமான் தான். சித்திரை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியங்கள். சித்திரை மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியுடைய மைந்தன் தான் முருகன் சரி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் மீனாட்சி கல்யாணம் அப்படின்னு இந்த சித்திரை மாசத்துல நடைபெறும். இதில் முருகர் வேல் வாங்கும் காட்சின்னு ஒரு நாள் திருவிழா நடக்கும். அது மறைமுகமாக அம்பாள் முருகரை எடுத்துக்கிறதாக ஐதீகம் தான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது. அது நிறைய பேர் ஒத்துப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவரோட புராண கதைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாள் முருகரை தத்தெடுத்து வாரிசாக எடுக்கக்கூடியது. மதுரை நாட்டுக்கு வாரிசா எடுத்த ஒரு காட்சி தான் அந்த 10 நாள் திருவிழால ஒரு திருவிழா வேல் வழங்குதல் வரும். அப்போ இந்த முருகப்பெருமானுக்கு பதவி, அந்தஸ்து, அரசன்ற ஒரு பொறுப்பு கிடைச்சது இந்த சித்திரை மாதம். அப்ப இவங்க எப்பவுமே இந்த முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணி வழிபாடுகள் செய்யும் போது, அதுலயும் நடைபாதையாக நடந்து செல்றது இல்ல மலை மேல ஏறி போறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு தாயோட கர்ப்பவாசல்லேருந்து ஒரு குழந்தை வெளியில் வருதுன்னா இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த யோகம், இந்த கரணம், இந்த லக்கணம், இந்த 6 டிக்கெட்டை வாங்கிட்டு தான் அது வெளியில வருது. சும்மா கருவில் உருவாகி வரல. அதோட பிராப்தம் எப்போ வரணுமோ அப்போதான் தாய்க்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தொப்புள் கொடி வெட்டுறதா இருக்கட்டும், இல்லை தலை வெளியில தெரியுதா இருக்கட்டும். அப்போ இந்த சித்திரை மாத பிறந்தவர்கள்ல அவங்க பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில முன்னேற்றங்களும், பிறந்த திதி அன்னைக்கு வழிபாடுகள் செய்யும் போது முன்ஜென்ம கர்மா என்ன இருக்கோ, தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், இந்த கர்மா, அந்த திதி, அவங்க என்ன திதியில பிறந்திருக்காங்களோ அந்த திதியில போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது கர்மாக்கள் குறையிறதும், எனக்கு இதுதாங்க ஆதாரம், இதுல நான் ஜெயிக்கணுங்க அப்படின்னு ரொம்ப இந்த வேலையை ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க பிறந்த கரணம், அந்த கரணம் வரக்கூடிய நாள்ல அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு மாலை வாங்கி சாத்தினாங்க அப்படின்னா அவங்களோட ஆதாரம் அவங்களுக்கு முழுமையா ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசிக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது, எதுலெல்லாம் கவனமா இருக்கணும் மேம்? துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் நல்லபடியா இருக்கு. இந்த மாதம் பிறப்புறது வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பொருளாதார ரீதியான வருமானங்களும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சில இடங்களில் தடைப்பட்டு இருந்த விஷயங்கள், இந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தேன், கூப்பிடவே இல்லை அப்படின்னு மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு கூட அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை இந்த மாதம் அவங்க பார்க்கலாம். கவனமா இதுல இருக்கணும். கவனம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட தான், ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும், இல்லை கல்யாணத்துக்கு வரன் பார்க்கறதா இருக்கட்டும், ஜாதகத்தையே மாற்றி கொடுத்து கூட கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல லைஃப் பார்ட்னரும் சரி, திருமண பேச்சுவார்த்தையிலையும் சரி ரொம்ப கவனமா இருக்கும். அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நடக்குமா? அதிர்ஷ்டம், இன்ட்யூஷன் நிறைய விஷயங்கள் மாற்றி கொடுக்கும். சில விஷயங்கள் அசரீதியா எனக்கு கேட்குதுன்னு அது உண்மைதான். குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளை ஏற்படுத்தி கொடுக்க போது. ஃபர்ஸ்ட் குழந்தையே இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் மிரக்கலா ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் லாபமா இருக்குமா, நஷ்டமா இருக்குமா? லாபம் நஷ்டத்தை விட நிதானத்தை தான் இருக்கும், சமமா இருக்கும். போட்ட முதலீட்டை நான் எடுத்துட்டேன், ஆனால் லாபம் எடுக்கும்போது 10% தான் இருக்கும். இதை கரெக்டான முறையில் இவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா அந்த வருமானங்கள் அதிகரிச்சு கொடுக்கும். வியாபாரத்துல எதிரிகளால் ஏதாவது பிரச்சனைகள் வரும்? கண்டிப்பா உண்டு. மறைமுக எதிரிகள், கூடவே சிரிச்சு பேசுறவங்க தான் எதிரியா இருப்பாங்க. ஆனா இந்த துளாராசி ஹேண்டில் பண்ணும், இவங்க இப்படிதானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எதிரிகளே மனசுல பதிய வச்சுக்கிறது சிறப்பா இருக்கும். ஆன்லைன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஒரு 50% லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இல்லை நான் புதுசாக தான் தொடங்க போறேன்னா இந்த மாதம் அவங்களுக்கு சாதகமா இல்லை. இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாமா இந்த மாதிரி? இல்லை, இந்த மாதம் சாதகம் இல்லை, அடுத்த மாதத்துக்கு மேலே பார்த்துக்கிறது சிறப்பாக. துலாம் ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது, நல்லா படிக்க போகிறாங்க. அதே நேரத்தில் எடுக்கிற மார்க்கை விட அதிகமாக எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணுங்க. பிட் அடிச்சோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வச்சோ ஏதாவது ஒரு வகை எப்படியாவது பாஸ் ஆகிடுவாங்க. ஆனால் ஹையஸ்ட் அவங்க எடுக்கிறத விட ஹையஸ்ட் வருதுன்னா இதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. வேலை தேடிட்டு இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதிக ப்ரெஷர் உள்ள வேலை கிடைக்கும். நான் படிச்சிருக்கிறது இந்த படிப்பு, இதில் போய் கையெழுத்து போட்டு அக்கௌண்ட்ஸை பார்த்தா மட்டும் போதும். ஆனால் அந்த இடத்துல போய் இதையும் செய்யணும், இந்த 4 வேலையும் சேர்ந்து செய்கிறீங்கன்னா உங்களை வேலையில் ஏற்றுக்கிறேன், அந்த மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய வேலை தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் மந்தத்தனம் தட்டும். ஏண்டா இதில் இருக்கோ, வேறு ஏதாவது பார்க்கலாமா, சைடில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டாங்கனாலே சிறப்பாக இருக்கும். உறவுகளுக்குள்ள சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்? உறவுகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி கொஞ்ச காலமாக அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. அது அம்மாவா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, சித்தி தூரத்து, இந்த உறவுகள் ரீதியான மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருந்துட்டு இருந்தவங்க இந்த மாதம் அதுலேருந்து ரிலீஃப் ஆக போறாங்க. இதுங்களாம் இப்படிதான், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு விஷயம், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த ஹேண்டிலிங் அப்படியே கொண்டு போனாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி? ஆரோக்கியம் முக்கியமான விஷயம். ஆரோக்கியம், நேரத்துக்கு தூங்கி எந்திரிக்கிறது,
ஒன்று 10 மணிக்கு எந்திரிக்கிறது, விடிய காலையில் 4 மணிக்கு தான் படுக்கிறது. அதனால ஏற்படக்கூடிய ரத்த சுழற்சிகள் தான் அவங்களுக்கு மெயின் பிரச்சனை. நிறைய துலாம் ராசிகள் ஃபிட்னஸ்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, ஜிம் போறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. இன்னும் அதிகமாக ஈடுபாடு பண்ணுவாங்க. இன்னும் வெயிட் லாஸாக இருக்கட்டும், வெயிட் கெயினாக இருக்கட்டும், அந்த மசில்ஸாக இருக்கட்டும், சூப்பராக எடுத்துகிட்டு வருவாங்க. திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு? துலாம் ராசிக்கு திருமணத்துக்கு பேச்சுவார்த்தை சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்தில் சொன்னதுபடி தான் கட்டமும் வரனை பற்றின பேக்ரவுண்டு விசாரிச்சுட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். போலி ஜாதகத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதம் இவங்க சேமிக்கணுமா, முதலீடு பண்ணணுமா? ரெண்டுமே செய்யலாம். இவங்க ரெண்டுமே சக்ஸஸ் கொடுக்கும். மனநலம் சார்ந்த விஷயங்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மனநலம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அதை வசப்படுத்திக்க முடியல, எப்படி செயல்படுத்தணும்னு தெரில. அந்த விஷயத்தை மட்டும் கிளியர் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மனம் சார்ந்த புலம்பல்கள் இவங்களை விட்டு போயிடும். அரசு வேலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது? சாதகமாக இல்லை இந்த காலகட்டம். கொஞ்சம் நிதானிச்சுட்டு போகிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அதிக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணால் சிறப்பாக இருக்கும். காதலர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது மேம்? காதல் வந்து காதலோட லிமிட்டோட இருக்கணும். அதை தாண்டி போகும்போது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் பிடிச்சிருக்கா வீட்டில் சட்டுன்னு பேசுறது சிறப்பாக இருக்கும். 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு முடிச்சுக்கிறது சிறப்பு. அடுத்த கட்டத்தை இவங்களா யோசிச்சுட்டாங்க அப்படின்னா அது பெரிய வில்லங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் எப்படி இருக்க போகுது? சிறப்பாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது சிறப்பு. வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு சாதகமா இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. வெளிநாடு வந்து ஒரு படிப்புக்காகவோ அல்லது ஒரு உல்லாச பயணத்துக்கோ போவாங்க. துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, பிளஸ் பரிகாரம் என்ன? கண்டிப்பா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அர்த்தநாரீஸ்வரர். இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பரிகாரம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நவகிரகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை வழிபாடுகள் செய்யறது சிறப்பு தரும். எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்கள் ஏற்படுத்தும்? 70% நற்பலன்கள் உண்டு. நன்றி மேம். நன்றி.